அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மண்ணையும் விண்ணையும் படைத்து அதை பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றாத பெருங்கருணையும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய உத்தம தூதர் ஒழுக்க சீதர் ஆன்மீக தலைவரான இந்த வெற்றி மார்க்கத்தை பற்றி பிடிக்க செய்த அன்னலார் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நோட்டும் என்ற பிரார்த்தனை வந்து என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு உரையும் பொழுதும் மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன அறிவுரை என்றால், யார் இமாம் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது சிறிய கற்களை சிந்தி விளையாடி கொண்டிருக்கிறாரோ அவர் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். இன்னும் யார் இமாம் சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அருகில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களிடத்தில் அன்சிக் நீ வாய்மொழி மௌனமாக இரு என்று சொன்னாலும் பகலகோட்ட நீர் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நாம் ஒழுங்கான முறையிலே இந்த ஜும்மாவை அமைத்துக் கொண்டு அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் ஒவ்வொரு செயலின் பொழுதும் அதற்கென ஒரு நோக்கத்தை வைத்திருப்பான். இன்றைக்கு இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மால் இயன்ற அளவு தூய்மைகளை கடைபிடித்து எண்ணெய் தேய்த்து நறுமணங்களை பூசி பள்ளிவாசலுக்கு வந்து உரையை செலுத்தாக்க வேண்டும். அதே போன்று நாம் கொள்ளுவிட்டு இதே இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய நோக்கம் என்பது இருக்கும். காரணம், நாம் அதிகமான நன்மைகளை கொள்ளடிக்க வேண்டும். அதே போன்று ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? அந்த பிள்ளை பாடசாலைக்கு சென்று அங்கு ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடத்தை கவனிக்க வேண்டும். நாளைக்கு தேர்வு என்று வந்தது என்றால் அந்த தேர்வுல நல்லா எழுதி நல்ல மார்க் எடுக்கணும். அந்த நல்ல மார்க் வச்சு பெரிய பெரிய காலேஜிலாம் போயிட்டு சேரணும். அந்த காலேஜில பல படிப்புகளை படித்து பல டிகிரிகளை சேர்த்து அவன் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் சென்று நமக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்பது அதிகமான பெற்றோர்களுக்கு இருக்கும். அதன் காரணத்தினால்தான் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதே போன்ற ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ஆபீஸ் போறாங்களா அவங்களுக்கு சமைத்து கொடுக்கிறாங்க. காரணம், அவர் நல்லபடியா சாப்பிடணும், அதிகமா வேலை பார்த்து நமக்கு அதிகமாக சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்பது அந்த மனைவிக்கு இருக்கும். இறைவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்குமே உற்றுநோக்கக்கூடிய ஒரு திசை என்பது இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யறானா அந்த செயலை செய்வதற்கு அவனிடத்தில் ஒரு நோக்கம் என்பது இருக்கும். இப்படி மனிதர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே நோக்கம் என்பது இருக்கும். அந்த இடத்தில் ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்பது சிதைக்கப்படுகிறது என்றால் அவனுடைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை செய்கிறான் என்றால் அவன் எந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவான். இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பாடத்தை கவனிக்காம அடிக்கடி கிளாஸை கட்டடிக்கிறது, பசங்களோடு சென்று ஊர் நுழைவது, இது போன்ற ஒரு செயல்களை எல்லாம் செய்தால் அவர்களால் ஒரு காலங்களில் நல்ல மார்க் எடுக்க முடியுமா? முடியாது. இப்ப அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களுடைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடிய காரணத்தினால் அந்த பெற்றோர் கோபத்தில் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு தலைவி தன்னுடைய
மனைவனுக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சமைத்து கொடுக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் அவர் நல்லா சாப்பிட்டு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆனால் அவர்களுடைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் நடக்கிறது என்றால் அந்த கணவன் சம்பாதித்த காசெல்லாம் மனைவியிடத்தில் கொடுக்காமல் வீணவரையும் செய்கின்றார். இந்த சம்பவம், இந்த செய்தி தன்னுடைய மனைவி கெட்டுகிறது என்றால் அந்த மனைவி தன்னுடைய கணவன் மீது எந்த அளவுக்கு கோபப்படுகிறவர்களாக இருப்பார். இப்படி சாதாரணமான மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நோக்கம் சிதைக்கப்பட்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம், கோபம் அடைகின்றோம். ஆனால் இறைவன் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான் என்பது தெரியுமா? ஒமா கலக்குள் ஜின்ன ஒரு நிமிஷம் இல்லாத மனிதர்களையும் ஜின்களையுமே என்னை வணங்குவதற்காக தவிர எதற்காக படைக்கவில்லை. நம்மளை இறைவன் படைத்ததற்கான ஒட்டுமொத்த நோக்கமும் அவனை மட்டும்தான் வணங்கணும். எப்படி? தொழுகை மூலமும் நோன்பு வைப்பதன் மூலமும் இது போன்று அல்லாவுடைய தூதரவர்களும் சில வழக்க வழிபாடுகளை கற்றிருந்திருக்காங்கல்ல, அந்த வழக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான், அதற்கு மட்டும்தான் இறைவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். நான் உங்களுக்கு மத்தியில சொன்ன இறைவன் நம்மளை வளர்வதற்காகத்தான் படைத்தான். அனைவருக்கும் ஒரு சில விஷயங்கள் என்பது ஞாபகம் வரும். நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடியது என்ன? நம்ம ஒழுங்கா காலையில பஜர் எழுந்திருச்சு பஜர் தொழுகைக்கு போகணும், ஒழுங்கா 5 வேளை தொழுகைக்கு போகணும், உள்ளப்பூர்வமாக நோன்பு நோக்க வேண்டும். இது போன்ற காரியங்களுக்குண்டால் நம்முடைய உள்ளத்தில் தோன்றிருக்குமே தவிர அதிகமானவர்களுக்கு நாம் உள்ளப்பூர்வமாக இறைவனத்திலே கையேறி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்பது வந்துவிட்டாது. காரணம் என்னன்னு தெரியுமா? பிரார்த்தனையோடு ஒரு வழக்கமாக நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள்? துஆவும் ஒரு இபாதா. நாம் இறைவனத்திலே கையேறி இறைவனுக்கு அதற்குடன் இதற்குடன் பிரார்த்தனை செய்கிறோம்ல, நம்முடைய தேவைகளை கேட்கிறோம்ல, அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனை என்பது இபாதா, ஒரு வணக்கமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் எந்த அளவுக்குனா இறைவனுடைய திருமலை குர்ஆனில் சொல்கின்றான், கால ரப்புக்கும் உதுஊனி, என்னை அழையுங்கள் அஸ்தஜிபுலக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். இன்னல்லதீன தக்பீரூன அன் இபாதத்தி, என்னுடைய வணக்கத்தை விட்டு யார் பெருமெடுக்கிறார்களோ யதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர் இழிவடைந்தவராக நரகத்திற்கு இட்டுச் செல்லப்படுவார். இப்ப பிரார்த்தனைங்கிறது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தையே நாம் கேட்டாவிட்டால் அதற்கு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தண்டனை இருக்கிறது என்பது இந்த வசனம் மூலமாகவும் இந்த நபிமொழிகள் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனையுடைய சில ஒழுங்குமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இறைவனும் நமக்கு அழகிய முறையில கற்றுத்தராங்க. முதல்ல நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இறையச்சத்தோடு கேட்கணும், இஹ்சானோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் மட்டும்தான் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவன் சொல்கின்றான், வைவலின் கல்வி சொல்பவர்களுக்கு கேட்கான். எதற்கு சொல்லப்படுவதை பற்றி இறைவன் உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்கின்றான். நான் சொல்லத்தானே செஞ்சேன், இறைவன் தடுத்த காரியத்தை செஞ்சனா? இறைவன் எவற்றையெல்லாம் குறிப்பிட்டு இதனை செய்யக்கூடாது, இது ஹராமாக்கப்பட்ட ஒரு செயல் என்று வன்மையாக தண்டித்திருக்கின்றானா? இந்த தொழுகை குறித்து இறைவன் எப்படி நான் சொல்றான்? தொழுகை நிலைநாட்டம் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியத்தை தானே நான் செஞ்சேன். எதற்காக இறைவன் என்னை பார்த்து தொழுகைகளுக்கு கேட்டான் என்று சொல்கின்றான்? அதனுடைய அடுத்த கட்டமாக இறைவன் பேசுகின்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகை எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய தொழுகையின் பொழுது அவர்கள் கவனமின்றி சொல்லுவாங்க. இறைவன் எதை பார்க்கல, அவன் ஒன்று செய்வதை பார்க்கவில்லை. அவன் தக்பீர் கட்டுவதையோ, ருக்கு செய்வதையோ, சஜிதா செய்வதையோ, அத்தகையாக்கள் ஒன்றாக உட்கார்வதையும் பார்க்கவில்லை. அவனுடைய உள்ளத்தில் இறைவன் என்பது இருக்கிறதா என்பதைத்தான் இறைவன் இந்த இடத்துல கவனிக்கின்றான். இன்னும் குர்பானை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அதனுடைய ரத்தங்களும் மாமிசங்களும் இறைவனை சென்றடையாது. அவனுடைய இறையச்சம் மட்டும்தான் இறைவனை சென்றடையும். இறைவன் இந்த இடத்துல எதை பார்க்கல, மாற்ற சாட்டமான ஒரு மாடை வாங்கி அதை வெட்டி 100 பேருக்கு குர்பானை கொடுப்பதை இறைவன் பார்க்கவில்லை. மாறாக நாம் அந்த செயலை செய்கிறோமா, குர்பானை கொடுக்கின்றோமா, அந்த இடத்திலே
நம்மிடத்தில் இறையச்சம் இருக்கிறதா என்பதைத்தான் இறைவன் அதிகமாக எதிர்பார்க்கின்றார். எப்படி அதிகமான வணக்கங்களில் நாம் இறையச்சத்தோடு இஹ்சானோடு இறைவனிடத்தில் மனிதனோ அதே கொண்டுதான் நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்கும் பொழுதும் அந்த பிரார்த்தனையின் பொழுது நமக்கு இறையச்சம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இன்னும் அடுத்ததாக இறைவன் சொல்கின்றார் தன்னுடைய திருமலை குர்ஆனிலே அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் பேசுகின்றான். கமனின் எப்போது மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கூறுவார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா எனக்கு இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கொடுத்துன்னு கேட்பாங்க. ஒமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பயனும் கிடையாது. இன்னும் அதனுடைய தொடர்ச்சியில் இறைவன் பேசுகின்றார், மின்ஹும் எப்போது, இன்னும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார், இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு, மன்னரிலிருந்து நன்மையை கொடு, மறுமையிலிருந்து நன்மையை கொடு என்று தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த வாழ்க்கையை சேர்த்து எனக்கு நன்மை கேட்கிறாங்கல்ல, அவர்களை இறைவன் தனது திருமலை குர்ஆனில் சிறப்பித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். இப்ப இதுல இருந்து இறைவன் நமக்கு என்ன சொல்ல வரா, நீ பிரார்த்தனை கேட்கணும்னா இந்த உலகத்தை மட்டுமே ஒரு ஆதரவாக ஒரு விஷயமாக வைத்து கேட்கக்கூடாது, நீ மறுமையிலேயே எனக்கு நன்மை வேண்டும் என்று கேட்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மன்னரை வாழும் பொழுதும் மறுமை வாழும் பொழுதும் நன்மை வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இறைவன் அழகிய முறையில நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் நம்முடைய பிரார்த்தனை என்பது எப்படி இருக்கின்றது, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம், இறைவா எனக்கு வீடு கொடு, பைக்கு கொடு, வாசல் கொடு, காரு கொடு, காலினால மனைவியை கொடு என்றெல்லாம் கேட்டிருப்பார். ஆனால் ஒரு பொழுதும் நிரந்தர வாழ்வாக இருக்கக்கூடிய மறுமையில எனக்கு ஒரு வீட்டை கொடு என்று எந்த ஒரு மனிதரும் கேட்டிருக்க மாட்டார்கள். அப்படி கேட்டிருந்தால் அது அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்மால் மறுக்க முடியாது. இறைவனிடத்திலே வீட்டை கேட்ட காரணத்தினால், மறுமையில சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கேட்ட காரணத்தினால் ஒரு பெண்மணி தன்னுடைய திருமலை குர்ஆனில இறைவன் சிறப்பித்து சொல்கின்றார். இறைவன் தன்னுடைய திருமலை குர்ஆனில் சொல்கின்றான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணம் யார் என்று தெரியுமா, ஃபிரௌன் இருக்கான்ல அவனுடைய மனைவி. இன்னும் இறைவன் சொல்கின்றான், அவங்க இறைவனிடத்தில் என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா, இதுக்காக ரப்பினி எந்த வைத்தேன் சொன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு என்று அவர்கள் கேட்ட காரணத்தினால் இறைவன் தன்னுடைய திருமலை குர்ஆனில் அந்த பெண்மணியை குறித்து சிறப்பித்து சொல்கின்றார். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம் கிடைத்தாலும் கூட அதுவும் ஒரு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கின்றோம்ல, மறுமையை ஆதரவு வைத்து எத்தனை பேர் பிரார்த்தனை கேட்டிருக்கின்றோம். இன்னும் நம்மில் அதிகமானவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை கேட்காமல் இருக்கிறோம் என்றால் அதற்கும் பல காரணங்கள் என்பது இருக்கின்றது. காரணம், இறைவன் எப்படி நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வா, என்னுடைய வாழ்நாள்ல அதிகமான பாவங்கள் செஞ்சுட்டேன், இப்ப இறுதி நேரத்துல இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்டால் அவன் எனக்கு ஒருபொழுதும் பாவம் எடுத்து வழங்க மாட்டான். இன்னும் அபிமானங்களுக்கு மட்டும்தான் இறைவன் என்ன பண்ணா, அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் என்றெல்லாம் நம்முடைய மனநிலை என்பது இன்றைக்கு இருக்கின்றது. முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்டால் இறைவன் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டே தருவான். எந்த ஒரு பிரார்த்தனையும் இறைவன் ஏற்காம இருப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இறைவனுடைய இறுதி கட்டத்தில் இறுதி பகுதியில் அடிவாரத்திற்கு வந்து கேட்கின்றார், எனக்காக பாவம் என்னிடத்தில் பாவம் மன்னித்து தேடுவோர், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன், என்னிடத்தில் பிரார்த்தனை கேட்பது எங்கே, அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் இறைவன் சொல்வதாக இறைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனே வாழ்க்கிறார், நம்மள்கிட்ட பிரார்த்தனை கேட்பதற்கு வருகின்றார். ஆனால் பிரார்த்தனை கேட்பதற்கு நாம் முதல்ல தயாராக இருக்கின்றோமா?
இழுத்து போட்டு தோங்கி கொண்டிருப்போம். அந்த நேரத்துல நம்முடைய நிலை என்பது இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. முதல்ல நாம் இந்த இறைவனுடைய பிரார்த்தனையினுடைய பலன் என்பது எந்த அளவிற்கு பெரியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிகமான படிப்பினைகள் என்பது இருக்கின்றது. அவர்கள் பல தருணங்கள்ல இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இறைவன் உடனே அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரை பார்க்கிறாங்க. அந்த 2 பேர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. உடனே அவங்க 2 பேர்கிட்ட போறாங்க. அதுல ஒருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர், மற்றொருவர் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுடைய ஆளு. இப்ப அவர் உதவி கேட்கவும் இவரை என்ன பண்ணிடுறாரு, அந்த எதிரியினுடைய நெஞ்சிலே ஒரு குத்து, அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் இறந்துடுறாரு. பிறகு இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கிறார்கள். கால ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி நலன் துளசி, எனக்கு நானே அநீதி செய்து விட்டேன், சமுத்திரி என்னை மன்னித்து விடுவாயாக. அப்போ இறைவன் சொல்கின்றான், அவரை மன்னித்து விட்டார். திரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தப்பு செய்யறாங்க, தன்னுடைய இறைவனத்துல பாவம் ஒன்று கேட்கிறாங்க. அடுத்த மாத்திரத்திலே இறைவன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றார். பிறகு அதே மனிதர் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உதவி கேட்டு வர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே உன்னாலதான் இப்ப நான் ஒரு கொலைகாரனா மாறிட்டேன், ஒரு பாவியா மாறிட்டேன், இதுக்கு மேல அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று அந்த மனிதரை அனுப்பி வைக்கின்றார். பிறகு அவர்களுடைய ஊரில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். நீ ஃபிரௌனுடைய ஆளை சொன்ன, ஃபிரௌன் கங்கணம் கட்டி கொண்டு உன்னை கொல்ல வேண்டும் என்று உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றான், நீங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க, நீங்க வெளியூர் எங்கேயாச்சும் போயிருங்கன்னு சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். பிறகு தன்னுடைய இறைவத்தில் கேட்கின்றார்கள், கால ரப்பி, என்னுடைய இறைவனே, நஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்று. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்திய என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திற்கு செல்றாங்க. அந்த நகரத்துல பாக்குறாங்க, ஒரு நீர் ஒன்று இருக்கின்றது. அதிலே அதிகமானவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திற்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அருகாமையில் 2 பெண்மணிகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணிகள்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு அப்படியே வெட்டியா நின்று இருக்கிறீங்க, நீங்களே உங்களுடைய காலைக்கு தண்ணீர் புகட்ட வேண்டியிருக்காங்க என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணிகள் சொல்றாங்க, என்னுடைய ஊர வழக்கப்படி என்னைக்கும் ஆண்கள் தான் முதல்ல தண்ணீர் புகட்டுவாங்க, அதற்கடுத்துதான் பெண்கள் நாங்கள் புகட்டுவோம் என்று அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணிகளுக்கு உதவி செய்யறாங்க. அவர்களுடைய வாகனத்திற்கு தண்ணீர் புகட்டுறாங்க. பிறகு அவர்கள் ஒரு மரத்தடியில போயிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. அப்ப இதே இடத்தில் கேட்கின்றார்கள், கால ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி நான் லிமா அஞ்சத்த இளைஞன் கையில் நீர் இரட்டரிலும் நன்மைக்கு எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன், இந்த இடத்துல நீ உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் நாடுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. அப்பேல 2 பெண்மணிக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அதுல ஒரு பெண்மணி வெட்டப்பட்டுக்கிட்டே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ள வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவினால என்னுடைய தந்தை உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக உங்களை அழைக்கிறாங்கன்னு சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. அப்போது அவருடைய தந்தையிடத்திலே இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ அதை அப்படியே அவங்களுக்கு எடுத்து சொல்ல அவங்க சொல்றாங்க, நான் தகவல் நீங்க பயப்படாதீங்க, நகூசுமின் கோமி காலினி, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. இப்ப இந்த பிரார்த்தனை என்பது அவர் அந்த பெரியவர் சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தை என்பது நமக்கு இடம் குறிக்குது. ஆரம்பத்துல அந்த ஊரை விட்டு வெளியேறும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்கல்ல, இறைவா, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக என்று, அந்த பிரார்த்தனை இறைவன் இந்த இடத்தில் ஏற்றுக்கொள்கின்றார். இன்னும் அந்த வயதான அந்த முதியோர் சொல்கிறார், எனக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க, நீ மட்டும் எனக்கு வேலை பார்த்து கொடுத்தினார், 8 வருஷம் இடத்தில் நீ வேலை பார்த்தால் அல்லது நீ 10 வருஷம் செய்வதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னிடத்தில் வேலை பார்த்தால் என்னுடைய பெண்கள் இருந்து ஒரு பெண்ணை உங்களுக்கு கட்டி வைத்துக் கொள்கிறேன் என்று அந்த முதியோர் சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சொல்லிற்கேற்ப அவர்களிடத்தில் பணிபுரிகிறார்கள். பிறகு தவணை முடிகின்றது. அந்த இருவரில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு வேற ஊருக்கு புறப்படுறாங்க. அப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நெருப்பை பார்க்கிறாங்க. தன்னுடைய மனைவியிடத்துல அந்த நெருப்பை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நெருப்பின் பக்கம் போகிறார்கள். அப்போது இறைவன் நினைக்கின்றான், யா மூசா, மூசாவே, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன்,
நான் தான் அகிலத்தாவின் ரட்சகன். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது, இது ஹபிலா பிராவுன இன்னஹு தகா, நீர் பிறவிடத்தில் செல். அவர் வரம்பு மீறி கொண்டிருக்கின்றார், தன்னைத்தானே கடவுள் என்று வாதித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையான கடவுள் எப்படிப்பட்டவர், அவன் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் என்பதை அவனிடத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் கட்டளையிடுகின்றார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இறைவா, நான் எப்படி அவன்கிட்ட போயிட்டு பேச முடியும்? அவன் வாதத்திறம் படைத்தவன், என்னை விட அதிகமாக சரளமாக பேசுவான், ஆனா நான் திட்டுவாயி, நான் எப்படி அவனிடத்தில் போயிட்டு பேச முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறாங்க. அப்போது இறைவனத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். கால ரத்தி, என்னுடைய இறைவா, சுரஹி சோதரி, என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கி, அன்றி என்னுடைய காரியத்தை இலகுவாக்கி, எப்போது அவர்கள் விலகிக் கொள்வதற்காக என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கிறார்கள். பிறகு பிறகு என்று சொல்லக்கூடிய அந்த கொடுகோல் ஆட்சியாளரிடத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட சில அத்தாட்சிகளை எடுத்து காட்டுறாங்க. அவனுக்கு முன்னால் தன்னுடைய கைத்தறியை தரையின் மீது அடிக்கிறார்கள். அது சீரும் பாம்பாக மாறுகின்றது. இன்னும் இறைவன் எவற்றையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தாரோ அத்தனை சான்றுகளையும் பிறோன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எடுத்து காட்டினார்கள். ஆனால் பிறோன் அன்பதற்கு மறுக்கின்றார். இறைவன் அதை சொல்றார், இது ஹபீலா பிறவுன இன்னஹு தகா, பிறோனுக்கு நாம் மிகப்பெரிய சான்றை எடுத்து காட்டினோம். பொய்யென கருதினான். சும்மா அஜபர் எஸ்ஆ, பிறகு விரைவாக பின்வாங்கினார். அசரபனாதா, பிறகு மக்களை திரட்டி பிரகடனம் செய்தார். பிறகு பெருமை அடித்தான். எந்த அளவிற்கு என்றால் ரப்புக்கும் உங்களில் மிகப்பெரிய இறைவன் நான் தான் என்று தனக்குத்தானே கற்பெருமை அடித்தார். இறுதியில கற்பெருமை அடித்த இந்த பிறவுடைய நிலை என்பது எப்படி முடிந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் கொள்வதற்காக தங்களத்தோடு உயர்த்தி கொண்டு செல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்தவர்களும் தன்னுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உயிருக்கு வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சோதனை. முன்னாள் கடல், முன்னாடி பிறவுன்னு அவருடைய ஆட்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் புலம்புறாங்க, நாங்க அவங்கள்ட்ட இருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்க மாட்டோம், இப்படி எங்களை கூட்டிட்டு வந்து நடுவுல மாற்றிக்கிட்டே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கல்லா, அவ்வாறு அல்ல, இந்த மய ரப்பி, இறைவன் என்னோடு இருக்கின்றான், சையஹுதி, அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது, மூசாவே அந்நிதிரிக்கு அசாத்தல் பகிர், உன்னுடைய கைத்தறியால் கடலின் மீது அடிப்பீராக இறைவன் கட்டளையிட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளை கேட்க தன்னுடைய கைத்தறியால் கடலின் மீது அடிக்கிறார்கள். கடல் இரண்டாக பிறந்தவர்களுக்கு ஒரு பாதி ஏற்படுத்தி தருகிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனத்திலே பல தருணங்களை பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் உடனுக்குடன் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார். அதே போன்றுதான் நாமும் இறைவனத்துல பிரார்த்தனை கேட்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு இல்லாத ஒரு தெரியாத விஷயம் என்பது நம்முடைய பகிரங்க எதிராக இருக்கக்கூடிய சைத்தானுக்கு தெரிந்திருக்கின்றது. அது என்ன என்பது இரண்டாவது உரையில் பார்ப்போம். வாஹித். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு அதிகமானவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்க மாட்டுகிறார்கள் என்றால் அதனுடைய காரணம் இறைவன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற சில மனநிலையோடு மக்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். முதலில் நாம் ஒரு விஷயத்தை நினைவு கூற வேண்டும். நம்முடைய பகிரங்க எதிராக இருக்கக்கூடிய சைத்தானுக்கு தெரிந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியல. என்ன? சைத்தான் ஆரம்ப கட்டத்துல நல்லவனாக இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவனாகத்தான் இருந்தான். இறுதியில தன்னுடைய இரு கரங்களால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்து அவர்களுக்கு கட்டுப்பாடு வரை இறைவன் கட்டளையிட மாணவர்கள் அனைவரும் சஜிதா செய்யறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டுப்படுறாங்க.
ஆனால் சைத்தான் மட்டும் அந்த இடத்தில் கட்டுப்படுவதற்கு மறுக்கின்றான். எதற்கு? அவன் காரணத்தை சொல்லும் பொழுது, ஹலத்தனி மினன்னார், என்ன நீ நெருப்பிலிருந்து படைச்ச, அவர் கல்வி மண்ணால் படைக்கப்பட்டார், நான் எப்படி அவருக்கு கட்டுப்பெற முடியும் என்று சைத்தான் சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் இறைவன் சொல்கின்றார், நீர் இந்த இடத்தில் பெருமை எடுப்பதற்கு தகுதி அல்லாதவர், இந்த இடத்தை விட்டு இறங்கிருந்தே. இறைவன் என்ன பண்ணிடுறான்? பூமிக்கு இறக்கிடுறான். அப்போது இறைவனத்தில் சைத்தான் பிரார்த்தனை செய்கின்றான், கால அஞ்சலி இல்லா யோமி யுபாக்கும், என்னுடைய இறைவா எனக்கு மறுமை நாள் வரை அவகாசம் கொடு. சைத்தான் பிரார்த்தனை கேட்கிறான். இறைவன் உடனே அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான். இப்படி இறைவனிடத்திலே பிரார்த்தனையை கேட்டு அந்த பிரார்த்தனை ஏற்கப்பட்டு இன்றைய தினம் வரையிலே அதிகமான மக்களை பலதரப்பட்ட வழிகேட்டின் பக்கம் சைத்தான் இழுத்து செல்லக்கூடியவனாக இருக்கின்றார். இப்படி நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய சைத்தானுக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்பது நமக்கு தெரியவில்லை. நம்ம இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கணும். இப்ப நம்ம ஒரு இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கிறோம், இறைவன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாம் கேட்டதை கொடுக்கவில்லை என்றால் அதுல ஒரு நன்மை இருக்குது. அப்படி நாம் கேட்டதை கொடுத்து விட்டால் என்றால் அதுல சோதனை என்பது இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், இறைவன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் நாம் அவனிடத்தில் பிரார்த்தனை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? இன்றைக்கு அதிகமானவர்கள் தொழுகைக்கு பிறகு பிரார்த்தனை செய்வது கிடையாது. அப்படி பிரார்த்தனை செய்தாலும் அவர்கள் எதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள்? 4 பேர் நம்ம கை வைத்திருக்கும் போது பார்க்கணும். அவன் நினைப்பான்ல, நம்மளும் ஒரு நல்லவர் தான், நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் என்று அவர் நினைப்பார்ல. அந்த காரணத்திற்காக, பிறருக்கு காட்டுவதற்காக கூட இன்றைக்கு அதிகமானவர்கள் பிரார்த்தனை செய்வதை போன்று நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போன்று நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படியெல்லாம் பிரார்த்தனை கேட்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்க வேண்டும். இறுதி வரை இதே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.